வணக்கம். இன்றைக்கி செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, மீன் அதாவது நான் ஒரு கடல் அவுரி வாங்கினேன். ஒரு 4 கிலோ இருந்துச்சு. அதோட தலை வால் அது கூட கொஞ்சம் இதில் டிஷ்யூவில் போட்டு ஆல்மோஸ்ட் 3/4 1 கிலோ வரைக்கும் இருக்கும். அதில் நான் குழம்பு வைக்க போகிறேன். இது பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசு. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஃபுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். இது கேரளா ஸ்டைல் தான். ரொம்ப நல்லாயிருக்கும். மிக்க நன்றி. see you again. வணக்கம். வெல்கம் டு செந்தில்ஸ் குசின் பேஜ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி நான் ஒரு கடல் அவுரி ஒரு 4.5 கிலோ ஒரு பெரிய சைஸ் இருந்துச்சு. அது வாங்கினேன். அதோட தலை வாலெல்லாம் அதே சேர்ந்து ஒரு 3/4 கிலோ 1 கிலோ பக்கத்தில் வந்துச்சு. அதை போட்டு தான் நான் குழம்பு வைக்க போகிறேன். கடல் அவுரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டையும் நல்லா க்ளீன் பண்ணி இடித்து வச்சுருக்குது. வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லது. பட் நான் பெரிய வெங்காயம் தான் என்கிட்ட இருந்தது. அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நான் ஜாஸ்தியாகவே சேர்த்துவேன். அப்புறம் குடம்புளி, இது கேரளாவில் கிடைக்கும். குடம்புளி ஒரு 3 புளி போட்டு நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, வரமிளகா ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் இன்னும் ரெடி பண்ண வேண்டியது என்னென்னா, கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள் ரொம்ப ஜாஸ்தியாக போடணும். அதாவது 2.5 ஸ்பூன் போடணும். அப்புறம் 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். நான் கொஞ்சம் குமின்னு சேர்த்து வைக்கிறேன். இது கூட இதெல்லாம் சேர்த்து நம்ம பண்ணும்போது கடைசியில் ரொம்ப நல்லா மணமாகவும் இதாகவும் இருக்கும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் நான் கொத்தமல்லி தழை கார்னிஷ் பண்ணி இதை முடிச்சிடலான்னு பார்க்குறேன். வாங்க, என்னோடய கிச்சன் பேஜ் பாருங்கள். எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசு இந்த யூடியூப்புக்கு. நான் ஒரு சயின்டிஸ்ட்டு. ஆனால் எனக்கு ரொம்ப குக்கிங் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் பண்ணுற அந்த மெனுவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் நல்லா இருந்துச்சுன்னா தான் நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுவேன். மிக்க நன்றி. மீன் குழம்பு எப்பவும் நம்ம இந்த மண்பானையில் மண் சட்டியில் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட மண் சட்டி இல்லை. அதனால் இப்போ நான் ஒரு சாதாரண இந்த இண்டோலியம் இதில் தான் பண்ண போகிறேன். இப்போ 2 ஸ்பூனு கோகனட் ஆயில், பியூர் கோகனட் ஆயில் ஊற்றிக்கிறேன். இது கூட கடுகு, வெந்தயம் நம்ம சேர்த்த போகிறோம். கடுகு சேர்த்தியாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. வெந்தயம் கண்டிப்பாக சேர்த்த வேண்டிய ஒரு ஐட்டம். ஆனால் இது ரொம்ப கடுகு கூட விடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் இதை போட்டோன்னே நம்ம வரமிளகா போட்டுடலாம். அப்புறம் கார்லிக் சேர்த்திக்கலாம். நல்லா இடிச்சுக்கிற கார்லிக். அப்புறம் ஜிஞ்சரையும் போட்டுக்கலாம். அப்புறம் எடுத்து வச்சுக்கிற பாதி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விடணும். ஜிஞ்சர், கார்லிக்கு, அந்த கருவேப்பிலையில் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அப்புறம் ஃபர்தராக என்னங்கிறது நான் சொல்ல போகிறேன். இப்போ அதோட நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கிற ஆனியன் சேர்த்து இது நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா அழகாக வெந்திருக்கு. இப்போ நம்ம அந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்த போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி டர்மரிக் பவுடர், கொரியாண்டர் பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் லைட்டாக குமின் பவுடர் நான் சேர்த்திக்கிறேன். இது நல்லா கலக்கி விட்டு அப்புறம் குடம்புளி வாட்டரில் இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அதை அந்த குடம்புளி தண்ணி தான் இது கூட சேர்த்து வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது நீங்கள் கீழே அடி பிடிக்கிற அளவுக்கு சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் குடம்புளி வாட்டர் சேர்த்த போகிறோம். இப்போ குடம்புளி அந்த 3 குடம்புளியோட முழு குடம்புளியோட அந்த வாட்டரை சேர்த்தியாச்சு. சேர்த்து இது கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் சேர்த்துக்கலாம். இது ஃபிஷ் கறிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ குடம்புளியோட தண்ணியோட நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட நான் கொஞ்சம் பெருங்காய பொடி போடுவேன். எனக்கு பெருங்காய பொடி இந்த மீன் குழம்புல பிடிக்கும். அது கொஞ்சம் சேர்த்துக்குவேன்.
இப்போ கறி தேவையான குடம்புளியும் உப்பும் சேர்த்தியாச்சு. இப்போ கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அந்த மீன் சேர்த்து போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம மீன் போட போகிறோம். இப்போ மீன் போட்டோம். இப்போ வந்து மீனெல்லாம் நல்லா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் முழுகிற மாதிரி வச்சுட்டு ரொம்ப கலக்கிட்டு விடாதீங்க. கலக்கினா மீன் வந்து இதாகி போயிடும், குழஞ்சி போயிடும். அதனால் வந்து லைட்டாக கொஞ்சம் வேக வைங்க. மூடி வச்சு வேக வைங்க. இப்போ மீன் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் நான் வேக வச்சுக்கிறேன். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வெந்துடுச்சு. கொஞ்சம் கொதிப்பு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து போட போகிறோம். இப்போ கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. இப்போ இன்னொரு 5 நிமிஷம் நம்ம வேக வைக்க போகிறோம். கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து கறி வந்து ரெடி. நம்ம இறக்கிட வேண்டியது தான்.